இன்றைக்கி நம்மளோட சேனலில் மட்டன் கீமா சமோசா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு நான் மைதா மாவும் கோதுமை மாவும் ஆட் பண்ணுறோம். அதனால் இதில் வந்து அரை கப் நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப்பு, அரை கப் மைதானா 1/4 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான அளவு சால்ட், உப்பு, அப்புறம் கொஞ்சம் அந்த மாவு பேசுறதுக்கு தண்ணி, எண்ணெய். இப்போது மைதா மாவு, கோதுமை மாவு, அதுக்கு தேவையான உப்பு போட்டு ஃபஸ்ட்டு அந்த மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ இது நல்லா 2 மணி நேரமாச்சும் ஊறணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் சப்பாத்திலாம். இந்த ஷீட்டும் நல்லா பிரியும். அதனால் நல்லா 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா 2 ஹவர்ஸ் ஊறிடுச்சு. இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சப்பாத்தி போல் திரட்டிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பால்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை நான் வந்து கோதுமை மாவில் வந்து கொஞ்சம் மேலே கோட் பண்ணிட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நான் திரட்டிக்கிறேன். வெடிப்புலாம் இல்லாத மாதிரி திரட்டுங்க. இப்போ நம்ம ஒரு சப்பாத்தியாக அதில் தவாவில் போட போகிறதில்ல. ஒரு சப்பாத்தி மேலே எண்ணெய் இது பண்ணிவிட்டு மைதா மாவு கொஞ்சம் போட்டு இன்னொரு சப்பாத்தி வச்சு திருப்பி நம்ம திரட்டிட்டு தான் போட போகிறோம். அதனால் தேவையான அளவு கொஞ்சம் இந்த கிணத்துக்கு வந்து திரட்டிட்டு எடுத்து வச்சுடுங்க. இதுமாதிரி இன்னொரு சப்பாத்தி திரட்டிக்கலாம். 2 கூட வைக்கலாம், இல்லை 3 கூட வைக்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான். ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று அடக்கிறது. நான் எல்லாமே சப்பாத்தி மாரி திரட்டி வச்சுருக்கேன். இப்போது ஒரு சப்பாத்தி வச்சிடலாம். இப்போ அது மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்படி பண்ணால் நம்ம தவாவில் போட்டு எடுக்கும்போது 2ஆக பிரியும், அதில் இல்லைன்னா அப்படியே ஒட்டிக்கும். அதனால தான் ஆயில் ஊற்றிட்டு மேலே வந்து மைதா மாவை அப்படியே தூவிட்டு இன்னொரு சப்பாத்தி அது மேலே வைக்கலாம். வச்சு திருப்பி நம்ம மெலிசாக திரட்ட போகிறோம். இந்த அளவுக்கு நம்ம மெலிசாக இது 2 சப்பாத்தியும் சேர்த்து திரட்டி எடுத்துக்கணும். இப்போ அதேமாரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது சப்பாத்திலாம் திரட்டியாச்சு. இப்போ நம்ம தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி போல் இருக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த பபுள்ஸ் மாதிரி ஒயிட்டாக வந்தாவே நீங்கள் எடுத்துக்கோங்க. மீடியம்லேயே வச்சு இது பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டில் வச்சிங்கன்னா உடனே கலர் மாறிடும்.
இப்போ நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். இந்த கலரில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அப்படியே நீங்கள் எடுத்தாவே பிரியும். அது நீங்கள் அப்படியே பொறுமையாக கொஞ்சமாக பிரிச்சிங்கனாவே ஷீட் மாதிரி வந்துடும். இதில் தான் நம்ம மட்டன் கீமா சமோசா வந்து செய்ய போகிறோம். நான் 3ஆக வச்சு திரட்டியிருக்கேன். நான் தான் எனக்கு 3 ஷீட் வருது பாருங்கள். 3ஆகவும் செய்யுங்க. இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் செய்கிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 2 வச்சு செஞ்சு பாருங்கள். இப்போ இதுமாரி பிரித்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம உள்ளே வந்து இதுதான் நம்ம மேல் பக்கம் இருக்கணும். உள்ளே இருக்கிறது தான். நம்ம ஆப்போசிட்டாக பண்ணோங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். இப்போ எல்லா ஷீட்டும் நான் எடுத்து வச்சுட்டேன். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படி மடிச்சுட்டு கொஞ்சம் சைடு கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து கட் பண்ணிட்டு விட்டோம்னா அது கொஞ்சம் ஷேப் கொடுக்கும். அதனால் லைட்டாக கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து 3ஆக அதாவது 2ஆக கட் பண்ணிவிட்டு அது 3ஆக வரும். அதுமாரி கட் பண்ணிக்க போகிறேன். இந்த ஒன்றே நான் 3 ஷீட்டு ரெடி பண்ண போகிறேன். இந்த ஒரு சப்பாத்தி ஷீட்லேயே இப்போ கட் பண்ணியாச்சு. பாருங்கள், ஷீட் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ இதான் மட்டன் கீமா. இப்போது வெங்காயம், இஞ்சி, பூண்டு. இப்போ இது ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோடனே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு போட்டுக்க போகிறோம். இஞ்சி பூண்டு போட்டோடனே ரொம்ப கோல்டன் ஃப்ரை ஆக விடாமல் கொஞ்சம் நேரம் பொறுத்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதே நம்ம வெங்காய சமோசாலாம் செய்யும் போது நம்ம வந்து அப்படியே பச்சையாக போடுவோம். இது மட்டன் கீமான்றதுனால இது கொஞ்சம் வேகணும். அதனால் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து அந்த மசாலாவை வச்சு சமோசா செய்ய போகிறோம். இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு ஃப்ரை ஆன ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க, கோல்டன் ப்ரௌன்னு. கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே இந்த மட்டன் கீமா இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. போட்டு அதுக்கேற்ற மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலா போட்டேன். இப்போது தண்ணிலாம் இழுத்து நல்லா சுண்டிடுச்சு. இப்போது இந்த சமோசாக்கான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம சமோசா ஸ்டஃப் வச்சு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான்.
ஷீட் வச்சுருக்கேன் பாருங்கள். ஷீட் எடுத்துகிட்டு அதை நம்ம ட்ரையாங்கிள் மாரி மடிச்சுட்டு 2 மடி மடிச்சுட்டு பாதி இருக்கணும். அப்போ வந்து நம்ம அதுக்கேற்ற ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இது என்ன பேஸ்ட்னா மைதாவில் கொஞ்சம் தண்ணி போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதை நல்லா நம்ம வந்து அது மேலே வச்சுட்டு தடவிட்டு மடித்து எடுத்துக்கலாம். இப்போ உள்ளுக்கா கொஞ்சம் மடிச்சு விட்ட மாரி மடிச்சு விட்டுக்கலாம், அவ்வளோதாங்க. இப்போது ஆயில் வச்சுட்டு ஆயில் நல்லா காஞ்ச உடனே ஸ்லோலியே போடுங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டில் வச்சிங்கன்னா உள்ளே வேகாது, வெளியே மட்டும் ப்ரௌன் ஆகிடும். கொஞ்சம் நேரம் ஸ்லோவில் வச்சுட்டு அப்புறம் மீடியமில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டார்க்காக வேணுன்னா டார்க்காக எடுத்துக்கோங்க, இல்லை எனக்கு கொஞ்சம் மீடியமாக இருந்தால் தான், கோல்டன் ப்ரௌனில் லைட்டாக இருந்தால் தான் பிடிக்கணும், அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு டார்க்காக எடுத்து காமிக்கிறேன். இதேமாரி ஸ்லோவில் வச்சு போட்டுக்கோங்க. நீங்கள் மைதா பேஸ்ட் போட்டிருக்கதால அது ஸ்டஃபிங் வெளியே வராது. இந்த ஸ்டஃபிங் இந்த சமோசாவில் நீங்கள் எந்த விதமான ஸ்டஃபிங் வேணால் வச்சு சாப்பிடலாம். இனிமேல் சிக்கனில் கூட செஞ்சு பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் முன்னாடி எடுத்திருக்கேன், ரொம்ப டார்க்காக எடுக்காமல். அவ்வளோதாங்க, நம்ம சமோசா ரெடி ஆகிடுச்சு. டீ வச்சு சாப்பிட்ருங்க. சுட சுட சமோசா ரெடி.